தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த மாதிரி எலக்ட்ரிக் கேட்டில் பவர் பாஸ் கனெக்டர் பவர் கேபிளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டொப் வந்து இந்த மாதிரி டேமேஜ் ஆகி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளோக்கோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு ஒன்றோட ஒன்று டேமேஜ் ஆகி பார்த்தீங்கன்னா இலை ரெண்டுமே இந்த மாதிரி ஒட்டிக்கிருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடிவாக தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ரெண்டும் வந்து ஒன்றா வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிருக்குது. பார்த்தீங்கன்னா வருதில்லை. இப்போ இந்த பழுதை வந்து நாம் எப்படி சரி பண்ண போகிறோம்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hey there. Subscribe to my channel and also press this bell icon. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் கேட்டில்ட பவர் பாஸ் கனெக்டர் பவர் கேபிள் டொப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புலக்கோட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரிஞ்சு ரெண்டுமே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிருக்குது. இப்போ இந்த பழுதை நாம் எப்படி சரி பண்ண போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி டொப் வாங்கியிருக்கிறோம். இப்போ இந்த டொப்பை வந்து மாற்றிக்கொள்ள போகிறேன். பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிருச்சு. இதை வந்து நாம் இந்த இடத்துல வயரை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த புதுசாக மாற்றிக்கொள்ள போகிறோம். இப்போ வந்து நாம் இந்த குரடால் இதை வந்து இதோட கட் பண்ணிக்கொள்ள போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா இது வந்து இனி நம்மளுக்கு தேவைப்படாது, ரெண்டுமே எரிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பவர் கேபிள்ட சிலிவை வந்து நாம் எடுத்துகிட்டு இந்த டொப்பை மாற்றிக்கொள்ள போகிறோம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்ம வயர் கனெக்ஷன் கொடுக்குற நேரம் பார்த்தீங்கன்னா இது லைன், இது வந்து நியூட்ரல்னு கொடுத்துருக்குறாங்க. இதை பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்கு வரும். இப்போ வந்து நாம் இந்த க்ரீன் கலரில் இருக்கிற வந்து கிரவுண்ட் ஏற்று லைனுக்கு கொடுத்து கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த வீடியோ வந்து புதிதாக வந்து பழகிறவங்களுக்காக இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரிக் கேட்டில் வர சின்ன சின்ன பழுதுகளை வந்து நாங்களே சரி பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நியூட்ரல் லைனை நியூட்ரல் கொடுத்தாச்சு, லைனை வந்து லைனுக்கு கொடுத்துட்டோம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரவுண்டு. பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ஏற்று லைனுக்கு வரும் க்ரீன் கலர் வயர். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து நாம் டொப்பை மாற்றியாச்சுது. இப்போ வந்து நாம் எலக்ட்ரிக் கேட்டில் வாட்டரை விட்டு நாம் செக் பண்ணி பார்க்கலாம், எப்படி நம்மளுக்கு சரியாக வேலை செய்தான்ற பார்க்கலாம். அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த 3 பின்னுக்கு வந்து நம்மளுக்கு இந்த பவர் பாஸ் கனெக்டருக்கு கனெக்ஷன் கிடைக்குதா அப்படின்றத டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா பசர் மோடில் வச்சுருக்கிறோம், அதாவது டயோடு சிம்பிள் அடையாளம் கொடுத்துருக்காங்க, இந்த ரேஞ்சில் வச்சுருக்கிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த டொப்பில் இருந்து லைன் கிடைக்குதான்ற பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா லைன் கிடைக்குது. பார்த்தீங்கன்னா லைன் கிடைக்குது. இப்போ இந்த லைனை ஒரு செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா லைன் கிடைக்குது. ஏற்றுக்கு லைன் சரியாக கிடைக்குது. இப்போ வந்து நாம் கேட்டியில் தண்ணியை வச்சுட்டு செக் பண்ணி பார்ப்போம், எப்படி தண்ணி கொதிக்குதா இல்லையான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். தண்ணியை விட்டாச்சு, இந்த மாதிரி வச்சுட்டோம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இங்கே பார்த்தீங்கன்னா நாம் எலக்ட்ரிக் கேட்டில்ட தொப்பை வந்து இங்கே பிளக்கில் வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு.
இப்போ வந்து நாம் சுவிட்சை வந்து ஒன் பண்ணிக்கொள்ள போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து இண்டிகேட்டர் லைட் வந்து எரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நாம் மாற்றிருக்கிற எலக்ட்ரிக் கேட்டில்ட பவர் பாஸ் கனெக்டர் பவர் கேபிள்ட தொப்பை வந்து மாற்றிருக்கிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு எலக்ட்ரிக் கேட்டில் வந்து சட்டப்படி வேலை செய்யுது. இப்போ தண்ணி எப்படி கொதிக்குதுன்றதை நாம் செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே தண்ணி கொதிக்குது. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது எலக்ட்ரிக் கேட்டில், அதாவது இந்த மாதிரி எலக்ட்ரிக் கேட்டில்ட பவர் பாஸ் கனெக்டர் பவர் கேபிள்ட டொப் வந்து இந்த மாதிரி பழுதாகிருச்சுன்னா நாம் இந்த மாதிரி புதுசாக வந்து ஒரு டொப்பை மாற்றி இந்த மாதிரி சரி பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா இதில் என்ன பழுது இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா இந்த டொப் வந்து இந்த புளக்கோட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்றா உருகி இந்த மாதிரி ரெண்டும் ஒன்றோட ஒன்று இலகி ஒட்டி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பதிலாக வந்து நாம் இதோட கட் பண்ணிவிட்டு புதுசாக இந்த மாதிரி மாற்றிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நீங்கள் வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக் கேட்டில் வந்து டொப் மாற்ற போகிறீங்கன்னா 13 அம்பியரில் போட்டுக்கொள்ளுங்க. அப்போ தான் அதிகமான லோடை வந்து தாங்கும். இல்லைன்னு சொன்னால் நம்மளுக்கு மறுபடியும் இந்த டொப்பு வந்து நம்மளுக்கு இலகி இந்த மாதிரி உருகி வர்றதுக்கு நிறையவே சந்தர்ப்பம் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி டொப் மாற்ற போகிறீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரிக் கேட்டிலுக்கு 13 அம்பியரில் நல்லா ஒரிஜினலாக பார்த்து போடுங்க. இல்லைன்னா மறுபடியும் நாங்கள் போட இது வந்து உருகி கொண்டே இருக்கும். நல்லது நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.